Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். 1990 2000 இதில் 6 கம்பெனி 6 முறை திவாலாயிருக்கு அவர் பேரில் உள்ள நிறுவனங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தா நம்ம ஒரு என்ன சொல்கிறது பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல முடியாங்க. அந்த மாதிரி நம்ம ஏன் இப்படி வெறுமனே சூதாட்டம் இதில் மட்டும் இருக்கோம், நம்ம ஏன் மீடியாவில் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறாரு. அந்த ப்ரோக்ராம் இவர் ஹோஸ்ட் பண்ண பயங்கர காமெடி ஆகுது. இவரை காமெடியானா இந்த காமெடி இல்லை, ரொம்ப கீழ்த்தரமா பேசி பயங்கர காமெடி பண்றாங்க இவரை வச்சு. அப்படியே கிண்டல் பண்றாங்க, கிண்டல் கேள்வி ட்ரோல் அவ்வளோ அப்படி பண்றாங்க. அவர் எதை தொட்டாலும் காமெடி ஆகுது. அப்ப என்ன பண்ணாரு, ஓ காமெடி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி விஷயத்தையே பெருசாக்கி ரொம்ப பெரிய ஆளாகி அரசியல்ல வந்தாச்சு. ஒரு சாதாரண கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சூதாட்டம் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் கொண்டு பணம் சம்பாதிச்சாச்சு. சம்பாதிச்ச படத்தை என்ன செய்வோம், அடுத்து நம்ம புகழ் வரணும் அப்படின்னா மீடியாவுக்கு வந்தாச்சு. நம்மளை ட்ரோல் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். பண்ணதுக்கப்புறம் என்ன, அடுத்த அரசியல். அதுதான் சொன்னது அமெரிக்காவின் வாட்டர்மெலான் ட்ரம்ப். இது அப்படியே இங்கே கம்பேர் பண்ணி 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் இருக்காங்க. கொஞ்சம் உலக அரசியல் பேசலாம் அவங்ககிட்ட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி சார். நம்ம நிறைய தகவல்கள் நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இப்போ இஸ்ரேல் அதை சுற்றி நடக்கிற அரசியல்லாம். ஆனால் யாரை பற்றி பேசினாலும் எந்த நாட்டை பற்றி பேசினாலும் அதுக்கு பின்னாடி இவருடைய பேரை யாரும் மறக்கவே முடியாது, விடவும் மாட்டாங்க, ட்ரம்ப். ஸோ அவர் ஆட்சியத்துலேருந்து பயங்கர அதிரடியாக நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ உலக அரசியலில் இன்னைக்கு ட்ரம்ப்பினுடைய போக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய பகுப்பாய்வு என்ன அதை பற்றி? சரி, இப்போ நான் இப்போ ட்ரம்ப் அப்படிங்கிற அங்கே ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த விஷயத்துக்கு நீங்களும் கோவப்படக்கூடாது. இதை பார்க்குற ரசிகர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் என் மேலே ரொம்ப கோவப்படக்கூட கல்லெடுத்து தெரியக்கூடாது. கோவப்பட மாட்டோம், அந்த உத்தரவாதம் இருந்தால் சொல்லலாம். கோவப்பட மாட்டோம், சொல்லுங்கள். மாட்டேங்க. சரி, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்த மீடியாவில் யூடியூப்பில் குறிப்பாக ஒரு டாக்டர்னு சொல்லிகிட்டு இருக்க ஒருத்தர், அவர் பேர் வாட்டர்மெலான், டாக்டர் திவாகர், கேள்விப்பட்டீங்களா? அவரை பற்றி புகழ்ந்து இதெல்லாம் பண்ணுறது இல்லை இது. ஓகே, அப்புறம் அவரை பற்றி தரக்குறைவாக பேசுகிறதும் இல்லை. சும்மா ஒரு கம்பேரிசனுக்கு இன்றைக்கி இந்த டாக்டர் வாட்டர்மெலான் ஸ்டார், ஓகே, நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் 2041 தமிழ்நாட்டின் முதலமைச்சர். என்ன சார் சொல்கிறீங்க? அதிர்ச்சி ஆகுதா? கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு. கொஞ்சம் இல்லை, நான் கோவத்தை கட்டுப்படுத்திடுவேன், பயங்கரமாக கோவப்படுவாங்களே. அவ்வளோதான். இதுதான் அங்கே ட்ரம்ப். அங்கே இன்னைக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரியா? அதாவது அமெரிக்காவின் வாட்டர்மெலன் ட்ரம்ப். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி புரியுன்னு நினைக்கிறேன். எதனால அப்படி? எதனாலன்னா ட்ரம்ப்போட ஆரம்பம் எப்படி, அங்கே அவர் 46 பிறந்தார், இது பண்ணுறதெல்லாம் விக்கிபீடியாவில் வரிசையாக வளவளன்னு நிறையா இருக்குது. அப்பா ரொம்ப அடித்தார், இப்போ அண்ணனை அடித்தார், அப்யூஸ் பண்ணார், அம்மா கொஞ்சம் மென்டலி சரியில்லை, இப்படி பண்ணாங்கன்னு இது அவரோட அண்ணன் மகளே ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. ஓகே, ஆனால் அவர் என்ன பண்ணார், எங்கே பணம் கிடைக்குது, எங்கே லைஃப் ஜாலியாக இருக்குது அப்படின்னா கேசினோ, நம்ம சூதாட்ட விடுதி இருக்குல்ல, சூதாட்ட விடுதி ஆரம்பித்து அங்கே போகும்போது ரியல் எஸ்டேட்டு பில்டிங். ஓகே, அது கொஞ்சம் ஆரம்பிப்போம் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே கொஞ்சம் அந்த ட்ரம்ப் பேரில் எங்கள் அப்பா பேரும் ட்ரம்ப்பு, இவர் டொனால்டு, அவர் அப்பா பேர் வேற ஒரு ட்ரம்ப். ஓகே, அதில் ஃபேமிலி நேம். ஆமாம். ஸோ அந்த பேரில் ஒரு சின்னதாக இருக்குது. அவர் 1971 இவர் டேக் ஓவர் பண்ணி அதை ட்ரம்ப் மேனேஜ்மெண்ட் சம்திங் அந்த பேரை மாற்றி அவர் ஆரம்பிக்கும்போது சூதாட்ட விடுதி, அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, ஏகப்பட்ட இது விஷயம் அந்த ட்ரம்ப் பேர்லேயே வருது. 1990 2000 இதில் 6 கம்பெனி 6 முறை திவாலாயிருக்கு அவர் பேரில் உள்ள நிறுவனங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தா நம்ம ஒரு என்ன சொல்கிறது பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல முடியாங்க. அந்த மாதிரி
நம்ம ஏன் வந்து இப்படி வெறுமனே சூதாட்டம் இதில் மட்டும் இருக்கோம், நம்ம ஏன் வந்து மீடியாவில் வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, அந்த ப்ரோக்ராம் வந்து இவர் ஹோஸ்ட் பண்ண பயங்கர காமெடி ஆகுது. இவரை வந்து காமெடியானா இந்த காமெடி இல்லை, ரொம்ப கீழ்த்தரமாக பேசி பயங்கர காமெடி பண்ணுறாங்க இவரை வச்சு. ஸோ அப்படி கிண்டல் பண்ணுறாங்க, கிண்டல் கேள்வி ட்ரோல் அவ்வளோ அப்படி பண்ணுறாங்க. அவர் எதை தொட்டாலும் வந்து காமெடி ஆகுது. அப்போ என்ன பண்ணார், ஓ காமெடி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி விஷயத்தையே பெருசாக்கி ரொம்ப பெரிய ஆளாகி 2016 ஒரு கட்சியில், அப்புறம் எப்போவுமே என்ன செய்யணும்னா ஒரு சாதாரண கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சூதாட்டம் அந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து பணம் சம்பாதிச்ச பணத்தை வந்து என்ன செய்வோம், அடுத்து நம்ம புகழ் பெறணும் அப்படின்னா மீடியாவுக்கு வந்தாச்சு, நம்மளை ட்ரோல் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான். பண்ணதுக்கப்புறம் என்ன, அடுத்து அரசியலில் வந்ததுக்கப்புறம் வந்து ஹில்லாரி கிளின்டன் அவங்க கட்சியில் வந்து ரொம்ப ஆப்போசிட்டில் நிற்கும்போது பயங்கர எதிர்ப்பாக இருக்குது, ஜெயிச்சிட்றாரு. 2017 45வது யுஎஸ் பிரசிடெண்ட், உலகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய, அதாவது அமெரிக்கா தான் ஆட்சி பண்ணுறாங்க, ஆனால் உலக அரசியலில் வந்து உற்று நோக்கக்கூடிய, உலக அரசியலில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பில் வந்து சேர்றாரு. இப்போ சொல்லுங்கள், வந்து அவர் வந்து 1971 அவர் 44 பிறந்தாருன்னா ஒரு 65 70 75 80 90 அந்த ரேஞ்சில் அவர் வந்து யுஎஸ் பிரசிடெண்ட் ஆவார்னு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? அதுதான் சொன்னது, அமெரிக்காவின் வாட்டர்மெலான் ட்ரம்ப்பு. இப்போது இதை அப்படியே இங்கே கம்பேர் பண்ணி வேணும் இந்த சின்ன நெஞ்சு வந்து தாங்காது. இல்லைங்க, எனக்கு இதை படிக்கும்போது டக்குன்னு இங்கே தோணுச்சு. அப்படி பார்த்தா இப்போ சமீபத்தில் ஒரு படத்துக்கான அக்யூஸ்னு ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் அண்டு ரிலீஸுக்கு போயிருந்தேன். அக்யூஸ்ன்ற படத்தில் ஒரே ஒரு சீன் வந்து திவாகர் வர்றார். ஏன்னா அவர் வந்து இங்கே அவங்க ஆகாயம் தமிழ்லே வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்களே, அதுக்கு வாங்கின திட்டில் தான் சொல்கிறேன். கழுத்தை புட்டிச்சு எரிச்சு அப்படி பயங்கரமாக இப்படி என்னமோ ஒரு டாக்டருங்கிறது வந்து ஃபீல்லாம் உண்டு, பயங்கர ஃபீலிங்கோட. அதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் வந்து சீன்லாம் காமிப்பார். சிவாஜி நெஞ்சு வலி துடிச்சா எப்படி இருக்குன்னு அந்த படத்தில் ஒரே ஒரு சின்ன சீன் வரும். அதுக்கு தியேட்டரில் வந்த கைதட்டில் நான் நேராக அங்கங்கே தியேட்டர் போய் பார்த்தேன். அப்போது ஒரு கோமாளியாக இருந்தால் கூட மக்கள் ரசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கோமாளியை வந்து ஆட்சியாளர் ஆக்கிடுறாங்க. அவர் கீழே வந்து நம்ம குடிமக்களாக இருக்கிறதுக்கு பெருமை கொள்கிறாங்க. அது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இல்லை, அமெரிக்காவில் நடக்குது. அந்த அமெரிக்கா தான் உலகத்தையே ஆளுது. அந்த அமெரிக்காவை ஆளுறது வந்து ஒரு காமெடி பீஸ். ஓகே, ஆமாம். ட்ரம்ப் பற்றி சொல்லும்போது சார் எல்லாருமே சொல்கிற விஷயம்னா ட்ரம்ப் வந்து ஒரு 100% பக்காவான பிஸ்னஸ் மைண்டட் பர்சன்னே சொல்கிறாங்களே, என்ன ரீசன் அதுக்கு? அவ்வளோதான், ஈவு இறக்கம், வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு தேவை பணம். அது நாடாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது அதுதான். ஆனால் கம்பெனி வேறு, அரசு வேறு அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் எங்கே வரும் தெரியுமா? இப்போ வந்து ஒரு கம்பெனி அவன் வந்து பஸ் வச்சுருக்கான், இந்த கம்பெனி ஸ்கூல் நடத்துகிறான், இந்த கம்பெனி வேறு நிறுவனங்கள் ஃபைனான்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி சொன்னால் அவனுக்கு வந்து இந்த பஸ்ஸில் வந்து 4 கோடி ரூபா போட்டு பஸ் வாங்குகிறோம், 10 பஸ்னால் 40 கோடி ரூபா போட்டிருக்கோம், இதுக்கு வந்து டிரைவர் அது ஆஃபீஸெல்லாம் போட்டால் இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ டிக்கெட் வச்சு இவ்வளோ பேர் பேசஞ்சரை கொண்டு போனால் எனக்கு இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு கணக்கு பண்ணுறான். கவர்மெண்ட்டு அது 400 பஸ் வச்சுக்கோமே, இதில் வந்து இந்த டிக்கெட்டுக்கு இந்த மக்கள் சௌரியமாக போகிறாங்களா, அல்லது டிக்கெட்டு இல்லாமல் பெண்களுக்கு இலவசமாக கொடுத்து அனுப்புகிறோமா, இதனால் என்ன நடக்கும்? இந்த பெண்கள் வந்து வெளியில் வேலைக்கு போகும்போது சந்தோஷமாக இந்த செலவு இல்லாமல் அங்கே போய் அவங்களுக்கு எதை மிச்சம் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது அரசுங்கிறது வந்து மக்கள் நல திட்டங்களோட உள்ளது. ஓகே, அதே இது வந்து கம்பெனிங்கிறது லாப நோக்கத்தோடது. நீங்கள் கம்பெனியை அரசாக்க முடியாது, அரசு வந்து கம்பெனியாக ஆக முடியாது. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸு தெரியாத ட்ரம்ப்பு தான் இன்றைக்கி சைனா மேலே 500% வரி போடுறேன், இந்தியா மேலே வந்து நீங்கள் வந்து அங்கே ரஷ்யாவில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதனால் 25% இல்லை 50% உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வாங்கும்போது சொந்த காசில் சூனியம் வைக்கிற மாதிரி அது. நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் வந்து, இல்லை சைனாலேருந்து ஒரு பொருள், இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் சொல்லுவோமே சாஃப்ட்வேர் மெயினாக, இங்கேருந்து அங்கே போனால் வந்து ஒரு $1000 வந்து வாங்குகிறோம், உன் மேலே 50% வரி அப்படின்னு போட்டால் $1500 ஆகுது. அது யார் தலையில் விடிய போகுது? அங்கே இருக்கிற உள்நாட்டு மக்கள் தானே எக்ஸ்ட்ரா காசு வாங்கணும், நிச்சயமாக காசு போட்டு வாங்கணும். இப்போ அந்த ஒரு என்ன சொல்கிறது, இதை எந்த ஒரு சீர்திருத்தமும் அரசு பண்ணுற சீர்திருத்தம் எப்பவுமே வந்து படிப்படியாக இருக்கணும்.
ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டை வச்சுக்கோமே, மின் கட்டணம் உயர்வு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா இன்றைக்கி வந்து யூனிட்டுக்கு இவ்வளோ வருது. ஒரு வீட்டில் வந்து ஒரு 2 ஏசி இருக்குது, 4 ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது. இப்போ வந்து 2 மாதத்துக்கு வந்து 4000 ரூபா வருது அப்படின்னு வச்சுக்கோமே. இது அடுத்து லேசாக அப்படி ஏற்றும் போது அடுத்து வரும்போது கொஞ்சமாக 4000ங்குது, 4200 வருது, 4300 வருது. ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தா 6000 வந்து நிற்கிது. அது தோணாது, மெதுவாக அடிக்கணும். திடீர்னு 4000 வர்றதை வந்து 7000 ஆச்சு, அதே அளவு யூனிட்டு வருது அப்படின்னா லோபன்னு எல்லாம் குதிப்பாங்க. ஏன்னா பட்ஜெட் வந்து தாங்காது. நம்ம பட்ஜெட்டு மாதம் 40,000 சம்பளம் வாங்குகிறோம். இந்த சம்பளத்தில் வந்து கரண்ட்டுக்கு இவ்வளவு, மருந்துக்கு இவ்வளவு, என்டர்டெயின்மெண்ட் இவ்வளவு, சாப்பாட்டுக்கு இவ்வளவு, பால் வாங்குறது, வைஃபைக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து வைப்பாங்க இல்லையா. இதில் வந்து திடீர்னு வந்து கரண்ட்டுக்கு வந்து 4000க்கு பதில் 7000 வருது, அதே அளவு மின்சாரம் நம்ம பயன்படுத்தணும். நம்ம எப்படின்னா சம்மர் வின்டர்லாம் விட்டுருங்க, ஆவரேஜாக 2 மாதத்துக்கு ஒருக்கா 4000 ரூபா வர்றது 7000 திடீர்னு மாறிச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். அப்போது அரசுங்கிறது மக்கள் நலன் சார்ந்தது. கம்பெனி அப்படிங்கிறது வந்து இல்லை, இந்த இடத்துல வந்து இவ்வளோ யூனிட்டுக்கு வந்து இவ்வளோ காசு போடுறோம், நமக்கு நஷ்டம் ஆகுது, ஏற்று டக்குன்னு வந்து யூனிட்டுக்கு வந்து 4 ரூபா 50 காசு பதிலாக வந்து 7 ரூபா போடு அப்படின்னு கம்பெனி பண்ணலாம், கவர்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்போது ட்ரம்ப் வந்து கவர்மெண்ட் நடத்தலை, கம்பெனி நடத்துகிறாரு. என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் மக்கள் புரட்சி வந்துடும். நீ என்னையா பண்ணுறேன்னு சொல்லி அங்கே 4 வருஷம் தான், இப்போ செகண்ட் டென்யூர் வந்துருச்சு, இதோட வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் ட்ரம்ப் மாதிரி வந்து கோமாளித்தனம் பண்ண முடியாது. அவர் வந்து சீர்திருத்தம் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு இப்போ இன்ஃபில்ட்ரேட் ஆகி உள்ளுக்குள்ளே வர்றவங்களை பூரா வந்து உடனே வெளியேற்றினேன் அப்படின்னா இங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லேருந்து உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? தோட்ட வேலை பார்க்குறான், ரோடை கூட்டுறான், வீட்டு வேலை பார்க்குறான். திடீர்னு எல்லாத்தையும் வெளியேற்றிட்டேன்னா அங்கே வேலை பார்க்குறது யார்? ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அதை பற்றி யோசிக்காமல் திடீர்னு வந்து எல்லாத்தையும் வெளியேற்று, சுவருக்கு பெரிய கிலோமீட்டர் கணக்கில் சுவரை கட்டு, இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்தந்த நேரத்துக்கு அவரை பற்றி சொல்லும்போது என்ன தெரியுமா, அவர் வந்து ஹரியப் சுலோலி, வேகமாக சுலோவாக போ அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு வந்து என்ன சொல்லுவார், இது வந்து சரியில்லை, இதை மாற்று அப்படிம்பாரு. இல்லை இப்படி மாற்றாத, இப்படி செய்ய அப்படிம்பாரு. முரண்பாடு தான், பயங்கர முரண்பாட்டின் மொத்த உருவம். ஓகே, ஆனால் திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து புட்டின் ஃப்ரெண்டும்பார். அப்புறம் பார்த்தா இல்லை அது மேலே படையெடுக்க போகிறேன்பார். இங்கே பார்த்தா அவர் ஈரானோட பேச்சுவார்த்தைம்பார். அப்புறம் வந்து நெதன்யாஹுட்ட பேசிட்டு நீ ரொம்ப அடி வாங்கிட்டியோ, ஓகே ஈரானோட சமாதானம்பார். இது வந்து அவர் பண்ணுறது வந்து எடுத்தேன் கவுத்தேன் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பிரசிடெண்ட்டுக்கு அழகல்ல. அது வந்து பிரசிடெண்ட் ஆற வரைக்கும் வந்து வாட்டர்மெலானாக இருந்தவர், பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அழுகி போன வாட்டர்மெலானாக இருக்கிறார் அவர். ஆமாம், அதுதான் வந்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கா அந்த பிரசிடெண்ட்டோட நிலைமை அப்படி சொல்லலாம். இப்போ அமெரிக்கா மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேடிக்கை தான் பார்க்கணும். ஓட்டு போட்டோம்ல, அவர் கொண்டு வந்து சேர்த்தோம்ல, என்ன நடக்குது? விலைவாசி ஏறி போச்சு. அப்புறம் இன்றைக்கி இந்தியா வந்து சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அமெரிக்கா கொடுக்கலாம் பிரித்து வேறு ஆளுகளுக்கு கொடுக்க போகிறோம், வேறு ரூட்டில் கொடுக்க போகிறோம். என்னத்தை பண்ணாலும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அவன் வந்து டேக்ஸ் அதிகமாக கட்டி அந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன செய்ய போகிறாங்க? திரும்ப இஸ்ரேலுக்கும் இதுக்கும் என்னது சவுத் கொரியாவுக்கும் கியூபாவுக்கும் இதுக்கும் கொடுக்க போகிறாங்க. அந்த காசு எடுத்து எங்கே கொடுக்க போகிறாங்க? கடனை வாங்கி கடனை பூரா எடுத்து வெளியில் கொடுக்க போகிறாங்க. அந்த நாட்டு மக்களுக்கு நல்லதாக நடக்க போகுது அப்படிங்கிறது தான். எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ட்ரம்ப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா உலக அரசியலில்? காலம்தான் கண்ட்ரோல் பண்ணும். காலம்தான் கண்ட்ரோல் பண்ணும். இல்லை, இன்றைக்கி அவரை கண்ட்ரோல் பண்ணது யார்? எதுக்கு எடுத்தாலும் எடுத்தங்கவுத்துன்னு பேசுகிறதுல வந்து, அதாவது ஒரு முன்ன போனால் கடிக்குது பின்ன போனால் உதைக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து நீ என்ன பண்ணுவீங்க? அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறார் ரைட் அப்படின்னு இவர் சொல்கிறார் நம்பி வந்து அரசு அதிகாரிகள் வந்து எதாவது பண்ண ஆரம்பித்தா, இல்லை இது பண்ண அது தப்பு, இதை மாற்று அப்படின்ட்டு மாற்றி போட்டால் அந்த ஆரம்பித்தவங்க வந்து மக்கள்கிட்ட பதில் சொல்லணும்ல, என்ன செய்வாங்க? அதில் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒருவேளை இவருடைய டென்யூருக்கு அப்புறம், ஏன்னா அங்கே வந்து 2 முறை தான் இருக்க முடியும், இவருக்கு இது 2வது முறை. ஒருவேளை இதுக்கப்புறம் இவர் சார்ந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதில் அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லை ஃபேமஸ் ஃபேஸஸ் டக்குன்னு வரலையே. இப்போது யோசிச்சு பார்த்தா அடுத்த கட்ட தலைவர் இதுக்கு முன்னாடியாவது வந்து அந்த பக்கம் பைடன் இருந்தார், இல்லை ஹில்லாரி கிளின்டன் இருந்தாங்க, அப்புறம் இவர் வந்தார், அப்புறம் வேற ஒருத்தர் இருக்குது. இப்போ அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து திடீர்னு வந்து 4வது வருஷத்தில் வந்து வெளிப்படுவாங்கன்னு தோணுது. பட்டாங்கன்னா அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி? இவர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு பெரிய கோமாளி, இவர் ஜோக்கர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்து இவர் வந்து ரியல் ஜோக்கராகவே நடக்கிறாரு. ஸோ 70களில் 80களில் வந்து வாட்டர்மெலானாக இருந்த ஒருத்தர் வந்து 2016 வந்து இது ஆயிட்டார். ஓகே, அது அமெரிக்காவின் தலையெழுத்து.
நம்ம ஊர் தலையெழுத்து வந்து அவ்வளோ கேவலமான வராதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. ட்ரம்ப் அவர்கள் வந்து முன் வச்சது வந்து வலதுசாரி கருத்து கொள்கை, அதை முன் வச்சு ஜெயிச்சார். இங்கே வந்து ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு காரணம் அவருக்கு இருந்த ஃபேஸ் வேல்யூ, இல்லை அவருக்கு இருந்த அந்த வேல்யூவா, இல்லைன்னா வந்து அந்த கொள்கைக்கு இருந்த முக்கியத்துவமா? எதுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அதாவது ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து எலன் மஸ்க். ஓகே, அவர் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து இவரை பற்றி ரொம்ப பூஸ்ட் பண்ணி மக்கள் மத்தியில் இவர் வந்தால் தான் சூப்பர். அந்த நேரத்தில் வந்து பைடன் வந்து அவர் மனநிலை பிறண்டு போய் வயது மூப்பு காரணமாக அவரால் வந்து நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் பேச்செல்லாம் உளறி ஒரு மாதிரி ஆயிட்டார். அப்போ இவர் சரியில்லை, இந்த இது சரியில்லை, இவர் வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும், இவர் வந்து எடுத்து பண்ணாடி பாருங்கள் அமெரிக்காவை வேறு ஏதாச்சும் கொண்டு வருவார் அப்படின்னு எலன் மஸ்க்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஆமாம், இவர் வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து எலன் மஸ்க். கடைசியில் அவங்களே சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்களே. கண்டிப்பாக வந்து ஒரு கத்தியில் ஒரு உரலில் 2 கத்தி இருக்க முடியாதுல்ல. அதனால் எலன் மஸ்க்கு அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் அவர் வந்து சேருவார். ஓகே, ஒருவேளை அவர் வந்துட்டாரு வச்சுக்கலேன், ட்ரம்ப்பே பரவாயில்லையே. இந்த ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு அப்பன் வந்து பயங்கர மோசமான ஒரு சர்வாதிகாரி, ரொம்ப மோசமாக இருந்தான். அப்புறம் வந்து இறந்து போகிற நேரத்தில் வந்து மரண தருவில் பையனை கூப்பிட்டு, எப்பா எனக்கு நீ நல்ல பேர் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னான். அவன் இறந்து போனதுக்கப்புறம் மகன் வந்து அப்பனோட 2 மடங்கு வந்து மோசமாக இருந்தான், நல்ல பேர். அப்போ இப்போ மக்கள் என்ன சொன்னாங்க, உங்கள் அப்பனே பரவாயில்லையப்பா அப்படின்னாங்க. அது மாதிரி ஒருவேளை எலன் மஸ்க் வந்தால் ட்ரம்ப்பே பரவாயில்லையே அப்படின்னு சொன்னாலும் சொல்ல போகிறாங்க. ஏறத்தாழ அவருடைய கொள்கை மாதிரி தான் இவர் வச்சிருக்காரு. MAGA தான், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் தான் வச்சிருக்காரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இவராது நம்ம வியாபாரின்னு பேசுகிறோம், அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு வியாபாரி தான் எலன் மஸ்க். இல்லை, இவருமே ஏற்கனவே வியாபாரி தானே. இவர் வந்து ட்ரம்ப் டவர்னு இருக்கு இந்தியாவில் வந்து ஒரு 4 இடத்துல ட்ரம்ப் டவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவிலையா? இதுதான் இன்னைக்கு ஷாக்காரீங்கல்ல. இந்த நீங்கள் வந்து வாட்டர்மெலன் தமிழ்நாடு சிஎம் சொன்னோன்னே எவ்வளோ ஷாக்குன்னா, அந்த ஷாக் வந்து இங்கேயும் ஆகிறீங்களா? இல்லை, மும்பையில் இருக்குது, பூனேயில் இருக்குது, கர்கோன் சொல்லி முன்னாடி குருகிராம், இப்போ முன்னாடி பேர் கர்கோன் ஹரியானாவில், அப்புறம் கொல்கத்தாவில் 4 இடத்துல இருக்குது. இன்னும் ஒரு 6 டவர் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்குது. உலகம் பூரா வந்து ட்ரம்ப் டவர் இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்கிற ஆள் அவர். ஏற்கனவே பிஸ்னஸ்மேன் தானே. இப்போ எலன் மஸ்க் வந்து ஸ்பேஸு அதுன்னு சொல்லி அந்த டைப் பிஸ்னஸ் வேறு, டெஸ்லா காரு, ஸ்பேஸ் ஷிப்பு அப்படின்னு சொல்லி அதில். இவர் வந்து ரியல் எஸ்டேட்டு, கேசினோ அந்த மாதிரி. ஸோ 2மே பிஸ்னஸ்மேன் தான். ஆனால் மக்கள் நலத்திட்டத்தோட மக்களுக்காக வரக்கூடிய தலைவர்கள் வந்து சுற்றி பார்த்து எங்கேயும் காணும். எப்பயுமே நமக்கு வந்து நம்ம ஊர் எலெக்ஷனுடன் இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அது வந்தோடனே இல்லை, அது உலகத்தை பாதிக்குதுல்ல. ஆமாம், அங்கே இருக்கிற ஒரு தலைவன் வந்து நல்லா நடந்தால் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது, தப்பானது எப்படி இருக்குது. அவங்க வந்து அரபு நாட்டை வந்து எப்பவுமே கண்ட்ரோல் வைக்கிறதுக்காக இஸ்ரேலை செஞ்சு விட்டு, இங்கே செஞ்சு விட்டு, சிரியாவில் வந்து ஆட்களுக்கு ஆயுதம் கொடுத்து எல்லாம் பண்ண போகிறாங்களா, இல்லை அமைதியாக போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அதனால அமெரிக்காவோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து எப்பவுமே உலகம் வந்து உற்று கவனிக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். கண்டிப்பாக சார். எலான் மஸ்க் ஒரு வேளை கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னா நம்ம தான் சார் முதல்ல பேசணும், அதை பற்றி பேசலாம். ஆமாம், பேசுவோம் சார். நன்றி சார். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.